எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதாவது நம்மளோட ஃபைனான்ஷியல் பிளானிங்ல ஒரு அஸ்திவாரம் மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி. அதுதான் நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற ஒரு கவசம். சரி, இந்த முழு பகுதியில நம்ம எதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பாத்துரலாம். முதல்ல ஒருவேளை அப்படிங்கிற கேள்வியில ஆரம்பிச்சு, இது எப்படி வேலை செய்யுது, என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, கடைசியா எப்படி ஒரு ஸ்மார்ட்டான முடிவு எடுக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க நம்ம முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். இந்த காப்பீடு ஏன் தேவை அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணத்தை முதல்ல புரிஞ்சுக்குவோம். நம்ம எல்லாருமே ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எதிர்பாராத விதமா நாம இல்லாம போயிட்டா நம்மளோட இந்த நிதி திட்டத்துக்கு என்னாகும்? நம்மள நம்பி இருக்கிற நம்ம குடும்பத்தோட நிலைமை என்னவாகும்? இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். இங்கதான் நம்ம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது வருமானம் சம்பாதிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது முழுக்க முழுக்க நம்மளோட ஆப்சன்ஸ், நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின அத்தனையும் அழிச்சிடாம பாத்துக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பாதுகாப்பு கவசம். சரி, அப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன? இது வெறும் பாதுகாப்புன்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இது முதலீட்டுல இருந்து எப்படி வித்தியாசப்படுதுன்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க. பாருங்க, டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு நிதி ஒப்பந்தம். அதாவது நீங்க ரெகுலரா ஒரு சின்ன பிரீமியம் கட்டிட்டே வரீங்க. ஒருவேளை அந்த பாலிசி காலத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகை, அதுவும் டாக்ஸ் இல்லாம கிடைக்கும். அவ்வளோதான். ரொம்ப நேரடியான குழப்பமே இல்லாத ஒரு விஷயம். இப்போ இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஒரு பக்கம் டேர்ம் இன்சூரன்ஸ், இன்னொரு பக்கம் யூஎல்ஐபிஸ், என்டோமெண்ட் மாதிரியான முதலீடு கலந்த இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸோட ஒரே நோக்கம் பாதுகாப்பு மட்டும்தான். அதனால பிரீமியமும் ரொம்ப கம்மி. ஆனா மத்த திட்டங்கள்ல பாதுகாப்பு கூடவே முதலீடும் சேர்றதால பிரீமியமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குழப்பிக்கவே கூடாது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வீட்ல இருக்கிற ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மாதிரி தான் இது. அதை நாம என்னைக்கும் யூஸ் பண்ண கூடாதுன்னு தான் நினைப்போம். ஆனா ஒருவேளை தீ பிடிச்சிட்டா அதுதான் நம்மளோட எல்லாத்தையும் காப்பாத்தும் இல்லையா? அதே மாதிரிதான் டேர்ம் இன்சூரன்ஸும். இது ஒரு பாதுகாப்பு சாதனம், முதலீடு கிடையாது. சரி, கான்செப்ட் எல்லாம் ஓகே. ஆனா இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது? அதோட மெக்கானிக்ஸ் என்ன? வாங்க அத பத்தி பார்க்கலாம். இதோட செயல்பாடு ரொம்பவே நேரடியானது. ஸ்டெப் 1, நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, உதாரணத்துக்கு ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு ஃபிக்ஸ்டு பிரீமியம் கட்டுறீங்க. ஸ்டெப் 2, அந்த 30 வருஷமும் நீங்க நல்லபடியா இருந்துட்டீங்கன்னா பாலிசி முடிஞ்சிடும். எந்த பணமும் திரும்ப வராது. ஏன்னா நீங்க கட்டினது பாதுகாப்புக்கு மட்டும்தான். ஸ்டெப் 3, ஒருவேளை அந்த 30 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா, நீங்க யார நாமினியா போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த முழு இன்சூரன்ஸ் தொகையும் போய் சேரும். கேக்குறதுக்கு எல்லாம் சிம்பிளா தான் இருக்கு. ஆனா நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டே இருக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனிங்க நிஜமாவே கிளைம் பணத்தை கொடுக்கறாங்களா? நம்ம பிரீமியம் கட்டும்போது வாங்கிப்பாங்க, ஆனா தேவைப்படும்போது கை விரிச்சிட்டா என்ன பண்றது? இது ஒரு நியாயமான கேள்விதான். அந்த கேள்விக்கு பதில் இந்த நம்பர்ல இருக்கு. 99.68%. இது என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா, 2025 நிதியாண்டுல HDFC லைஃப் நிறுவனத்தோட தனிநபர் மரண கிளைம் செட்டில்மெண்ட் விகிதம். அதாவது வந்த 100 கிளைம்ல 99.68 கிளைம்களுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. உண்மையான சரியான காரணங்களுக்காக வர்ற கிளைம்ஸுக்கு நிச்சயம் பணம் கிடைக்குது. ஏன்னா ஒரு கம்பெனியோட நம்பகத்தன்மையே இதை வச்சுதான் இருக்கு. சரி, கிளைம் எல்லாம் செட்டில் பண்றாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா எந்தெந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எல்லாம் இந்த கவரேஜ் கிடைக்கும், எதுக்கெல்லாம் கிடைக்காது, இந்த விதிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வாங்க பார்க்கலாம். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எதுக்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பாருங்க. இயற்கை மரணம், ஆக்சிடென்டல் டெத், தீவிர நோய் சம்பந்தப்பட்ட மரணம், ஏன் கோவிட்-19 மாதிரி பெருந்தொற்றுகள், இயற்கை பேரழிவுகள், தீவிரவாத தாக்குதல்கள்ல பாதிக்கப்பட்டா கூட இதுல கவரேஜ் உண்டு. தற்கொலைக்கு கூட பாலிசி எடுத்து 12 மாசத்துக்கு அப்புறம் நடந்தா கவரேஜ் உண்டு. அப்போ எதுக்கெல்லாம் கிளைம் கிடைக்காது? அதாவது முக்கியமான விலக்குகள் என்னென்ன? முதல்ல தகவலை மறைக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய் பத்தியோ இல்ல புகைப்பிடிக்கிற பழக்கத்தை பத்தியோ மறைச்சிங்கன்னா கிளைம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பிருக்கு. 2வது, சட்டவிரோத செயல்கள்ல ஈடுபடும் போது ஏற்படுற மரணம். 3வது, ஸ்கைடைவிங் மாதிரி ரொம்ப ஆபத்தான பொழுதுபோக்குகள். கடைசியா, பாலிசி எடுத்த முதல் 12 மாசத்துக்குள்ள தற்கொலை. அதனால பாலிசி எடுக்கும்போது 100க்கு 100% உண்மையா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி வேலை செய்யுது, அதோட விதிகள் என்னன்னு இப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. இப்போ இதை எப்படி ஒரு ஸ்மார்ட்டான ஃபைனான்ஷியல் டூலா யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். முக்கியமா இதனால கிடைக்கிற வரி சலுகைகள் பத்தியும் எவ்வளவு காலத்துக்கு பாலிசி எடுக்கணுங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க,
பாதுகாப்பு மட்டும் இல்லாம ஒரு டேர்ம் பிளான் எடுக்கிறது மூலமா உங்களுக்கு குறிப்பிடத்தக்க வரி சலுகைகளும் கிடைக்குது. முதலாவது செக்ஷன் 80C, நீங்க கட்டுற டேர்ம் இன்சூரன்ஸ் பிரீமியம்க்கு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு கிளைம் பண்ணிக்கலாம். இது உங்க டாக்ஸ கணிசமா குறைக்கும். அடுத்தது செக்ஷன் 80D. ஒருவேளை நீங்க உங்க டேர்ம் பாலிசி கூடவே கிரிட்டிக்கல் இல்னஸ் மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த் ரைடரையும் சேர்த்து எடுத்திருந்தீங்கன்னா அந்த ரைடருக்காக கட்டுற பிரீமியத்துக்கு தனியா 25,000 ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு கிடைக்கும். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் செக்ஷன் 1010 கீழே வருது. அதாவது கிளைம் அப்போ உங்க குடும்பத்துக்கு கிடைக்கிற அந்த முழு தொகைக்கும் 1 பைசா கூட வரி கிடையாது. 1 கோடி ரூபாய் கிளைம்னா முழு 1 கோடி ரூபாயும் அவங்க கைக்கு வந்து சேரும். இதுதான் இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, எவ்வளவு காலத்துக்கு பாலிசி எடுக்கணும்? இதுக்கு ஒரு சிம்பிளான ரூல் இருக்கு. நீங்க எப்போ ரிட்டையர் ஆகலான்னு பிளான் பண்றீங்களோ அந்த வயசு வரைக்காவது உங்களுக்கு கவரேஜ் இருக்கிற மாதிரி பாலிசி காலத்தை தேர்ந்தெடுங்க. ஏன்னா நீங்க சம்பாதிக்கிற வரைக்கும் உங்க வருமானத்துக்கு ஒரு பாதுகாப்பு தேவை இல்லையா? இப்போ உங்க குடும்பத்துக்கான நிதி பாதுகாப்புங்கிற அஸ்திவாரத்தை நீங்க ரொம்ப வலிமையா போட்டுட்டீங்க. இந்த பாதுகாப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த கவலையும் இல்லாம இந்த அஸ்திவாரத்துக்கு மேல உங்க கனவுகளையும் லட்சியங்களையும் கட்ட ஆரம்பிக்கலாம் இல்லையா? அத பத்தி யோசிங்க.